இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப பெரிய பணக்காரங்க தான். ஆனால் ஒரு கிழிஞ்சு போன ஷூவை போட்டுக்கிட்டு பழைய வீட்டில் தான் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கிற மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்க. இவங்களோட பின்னாடி பக்கம் அப்படியே போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து ஃபுல்லாக லக்ஸரி காராக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடு தான். இவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்துக்கிட்டு எதனால இந்த மாதிரி சின்ன வீட்டில் இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா எல்லாமே அவங்களோட பையனுக்காக தான். இப்போ இவங்க வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்க தான். சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு காசு காமிச்சிட்டோம் அப்படின்னா சரியா படிக்க மாட்டாங்க, சரியா வேலை செய்ய மாட்டாங்க. அவங்களோட லைஃபே வந்து நம்மள டிபெண்ட் ஆகியிருக்கோம் அப்படின்றதுனால தான் இப்பெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இவங்க வந்து காசு இல்லாமல் கஷ்டப்படுற குடும்பம் அப்படின்ட்டு சொல்லியே வளர்த்ததுனால அப்பா அம்மாவை நம்ம தான் வந்து படிச்சு நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அந்த பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே எண்ணம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களுக்கு வந்து அவங்களோட பையன் விவசாயம் கற்றுக்கணும் அப்படின்றது தான் ஆசையே. நம்ம கிட்ட நிறைய காசு இருக்குன்னு சொன்னால் நம்ம கிட்ட தான் இவ்வளோ காசு இருக்கு, எதனால நம்மளாம் விவசாயம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு எங்கே பண்ணாமல் போயிட்டு போகிறோம் அப்படின்றதுனால தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு டிவி சேனல் வந்து ஒரு ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இப்போ ரொம்ப ஏழை குடும்பத்திலேருந்து வர பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு பணக்கார குடும்பத்தில் விட்டுருவாங்க. பணக்கார வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு அந்த ஏழை குடும்பத்திலேருந்து வந்த பசங்கள்லாம் இப்போ தான் அனுபவிப்பாங்க. இந்த பையனையை வந்து அதுக்காக தான் அமைச்சு வச்சிருப்பாங்க. அனுப்புறப்போ வந்துட்டு அவங்க வீட்டில் இருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பாடு எல்லாத்தையும் அந்த பையன் எடுத்துட்டு வருவான். இப்போ ஷோ நடக்கிற இடத்துக்கும் போயாச்சு. ஒரு பணக்கார கப்பல் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் தான் உன்னோட அப்பா அம்மாவா இருக்க போகிறோம், நாங்கள் தான் வளர்க்க போகிறோம், அதனால வந்து உனக்கு தேவையான காஸ்ட்லியான ஃபுட்டு நீ இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்காத ஃபுட்டாக நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. அதை போயிட்டு அந்த பையன் எடுத்து பார்த்தா இது என்ன காஸ்ட்லியான ஃபுட், இது நாங்கள் வந்து டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லுவான். அதாவது இப்போ இது வந்து இவ்வளோ காஸ்ட்லியான ஃபுட்டு தான் அப்படின்றதே அந்த பையனுக்கு தெரியாது. சராசரியாக நம்ம வீட்டில் கிடைக்கிற சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சாப்பிட்டுட்டு இருப்பான். ஆனால் இப்போ இவன் வந்து எல்லாரும் முன்னாடியும் சும்மா ஓவரா சீன் போடுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு யாருமே நம்ப மாட்டாங்க. நான் உண்மையை தான் சொல்றேன், நீங்க இங்க டேபிள் மேல வச்சிருக்க ஃபுட் எல்லாம் நானே எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு பையில இருந்து எடுத்து போடுவான். இப்போ இந்த பையன் வச்சிருக்க நிறைய சாப்பாடு என்ன அப்படின்ட்டு பேர் கூட அங்க இருக்கிற சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ குப்பையில இருந்து தூக்கிட்டு வந்துட்டான், இவனை தூக்கிட்டு போயிட்டு வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே போறப்போ வந்துட்டு அங்க ஒரு காஸ்ட்லியான பூத்தொட்டி வச்சிருப்பாங்க. அதை வந்து இந்த பையன் தெரியாதனமா கீழே தட்டி விட்டு உடைச்சிருவான். இப்போ இவங்க இருக்கிறது ஒரு பெரிய ஹோட்டல் தான். இந்த பூத்தொட்டி எவ்வளவு வேல்யூபிள் தெரியுமா, இது எவ்வளவு பழங்காலத்து பூத்தொட்டி தெரியுமா, கண்டிப்பா இதுக்கு நீ தான் காசு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப அங்க சுத்தி இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு லைவ் ஆன் பண்ணி வச்சிருவாரு. காசு இருக்கிறவங்க காசு இல்லாத சின்ன பையன் அப்படின்றதுனால என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கமெண்ட்ஸ்ல எல்லாருமே அந்த ஷோ நடத்துறாங்களா அவங்கள பயங்கரமா திட்டிட்டு இருப்பாங்க. இந்த லைவை வந்துட்டு இந்த பையனோட உண்மையான அப்பா அம்மாவும் பாத்துருவாங்க. நம்ம பையன் என்ன இவ்வளவு கஷ்டப்படணும், யார் கையிலயெல்லாம் அடி வாங்கணும் அப்படின்ட்டு அவனுக்கு என்ன தலையெழுத்தா, இதுக்கு மேல இந்த நாடகம்லாம் தேவையில்லை, மறைச்சுலாம் நம்ம வாழ தேவையில்லை, அதனால உண்மையை போயிட்டு சொல்லிடலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாங்க.